அறிவு சூடு சொரணமான வைக்கிறக்க நீ ஆம்பளை சோத்த திங்கி சுண்ணாம்பு திங்கி ஒரு பொம்பளை பிள்ளை ஆடுது ஒரு ஆம்பளை நான் பார்த்தேன் சுண்ணாம்பா தான் திண்டிக்கிட்டு ஒரு ஆம்பளை வர்ற ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை ஆடும்போது ஓரமா ஒதுங்கி போறது இல்லையா இப்படி வந்து இடிக்கிறிய நீ மனசுல நீ உண்மையிலே சொல்றேன் இவனுக்கு எல்லாம் சூடு சொல்ல இருந்தா நேரம் தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன் யாரு பூமினாவே அவரே தொங்குறாரு அவனை தானே பேசுறேன் பேசணும் உன்னங்கற நீ அவர் தொங்க சொல்றப்ப அண்ணே நானே ஆவியா தான் வந்து உட்கார்ந்திருக்கேன் ஏமா என்னவா பேசுன எங்க படன உங்கள தான் பேசுறேன் நானு பேசிட்டு போ படன பேசுறேன் உங்களுக்கு ரோஸ் வராத உனக்குலாம் ஒரு ஆம்பளைக்கு ரோஸ் போட்டு மீசை துடிக்கணுமா இல்லையா அதெல்லாம் கிடையாதுமா ஆனா அதையும் ரோஸ்லாம் ரொம்ப மீசை வளர்ந்தா எதுக்கு போட்டு வரைஞ்சிட்டு வர போறேன் போகோ அது இல்ல என்னதானே வரைஞ்சிட்டு கிடக்குறேன் நான் கேக்குறேன் இவ்வளவு வாய்க்கு பேசுறீங்களே வந்த ஆம்பளை பொம்பளை நிக்குதே ஓரமா உதவி போ எதுக்கு நமக்கு வம்பளுக்கணும் இப்படி வம்பளுத்தலமா வந்து நீ நான் வம்பளுத்தனா நீ வம்பளுத்தியா இங்க வம்பு இழுத்தியா அதத்தாமா கேக்குறேன் நானே 60 தான் பேசுவேன் பிச்சு விடுவேன் கலக்குமாரனே வம்பு இழுக்கிறது நீங்க மத நான் வம்பளுத்தனா உங்களுக்கு என்ன வாக்கிய ஆரம்பிச்சண்டியா அங்கல் பொங்கல் சண்டையா ஏய் ஒரு சண்டை கேக்குறேன் நீ பொம்பளை பிள்ளை தானே ஆமா சண்டை உனக்கு அச்ச மட நான பைப்லாம் இருக்குல பைப் எனக்கு இருக்காதியா ஏமா ஏய் இடம் மாதிரி சொல்றேன் பைப்ல வாங்கி சொரிக்கிற வேண்டியானே எனக்கு அது எதுக்கு உள்ள ஆட போக என்ன பொம்பளை பிள்ளை இப்பொழுது ஆம்பளைக்கு முத கடமகனிய கட்டுப்பாடு வேணும் இருக்காதா உங்களுக்கு முத மூணுமே பத்திரமா இருக்குமா அதனால நாளை பத்திரமா தான் இருக்கு வரல ஆம்பளை பிள்ளை வரல என்ன செஞ்சிருக்க நீ வந்து ஓரமா ஒதுங்கி இருக்கணுமா இல்லையா நீங்க வர்றது எனக்கு எப்படி தெரியும் நான் பாட்டுக்கு ஆடுறேன் பாடுறேன் என் பொழப்பு பாக்குறேன் என் பொழப்ப கெடுத்தது நீங்க தானே கெடுத்தது யாரு என்னைய ஐயோ நான் இல்ல பொட்டிக்காரரே எனக்கு கெடுத்தது யாரு நீங்க 4 பேர் சாட்சி யாரு கேட்டாலும் ஆமான்னு சொல்லணும் பெரியப்பா கெடுத்தது யாரு பெரியப்பா அந்தால கேட்காத ஏற்கனவே பெரிய ஆப்பா வச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரி என்னைய கெடுத்தது நீ தானேப்பா ஒரு பாவம் மரியாதை இல்ல பச்சை மண்ணு நடிக்காத அப்படி திருட்டு ஆனா திருட்டுகள் நிறைய பண்ற நடிக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு வந்து மாதிரியே கேளுமா உண்மையிலே இது வரைக்கும் வரைக்குமா வாய்ப்பு இல்லங்க என்னையா நீ கடைசி வரை வண்டி ஓடிட்டே தெரிய வேண்டியதான் அந்த பிள்ளைதான் சொல்லுறேன் நீங்களும் சேர்ந்து அசிங்க அவங்களுக்கு தெரியுமா அவனை பத்தி இல்ல உன்னோட சேர்ந்து அசிங்கப்படுத்துற பத்தியா என் கூட சேர்ந்து வந்த குரூப் ஏறாங்களாம் நான் ஒரே குரூப் சரி நீங்க ஒரு குரூப்பாவே இருந்திருப்போங்க நீங்களே இடையில ஏறி இடையில இறங்குறாளு சரி அதெல்லாம் சரி அங்கே ஒண்ணா வர்றோம் நீங்க ஒண்ணா வாங்க இன்னும் இதுலயா ஏறணும்னு சந்தோஷப்படு இல்ல என்னன்னு வேறீங்க அந்த நேரம் வந்துருவேன் இடத்துக்கு நீ மலையில நேரம் தான் வந்திருப்பேன் ஏன்னா மழை இருந்ததுன்னா சரி வேணா சேரணும் ஆளுகளோட அப்பதான் தெரியும் அதெல்லாம் போட்டேன் நீ பொம்பளை பிள்ளை வந்து நீ ஆடுறது உன் வீட்டுல நடு வீட்டுல ஆடிக்கணும் அதை விட்டு என்னையும் பாரு இதையும் பண்ணு பப்பரை பாரு நடு ரோட்ல ஆடுறது பாடுறது என்னோட தொழில் அதை நான் பாட்டு பாத்துக்கிட்டே ஓரமா நீங்க வந்தாப்புல ஓரமா பிறந்தா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வேண்டியா சண்டை வருமா உங்களுக்கு எனக்கும் நீங்க வரும்பொழுது யாராவது நிக்கிறாங்கன்னு பார்த்து வரணும் அட ஒரு ரோட்ல பஸ் போனா கூட ஆள் நடந்து போனா ஆறு அடிக்குது சத்தம் கட்டு ஓரமா ஒதுங்கணும் இவ்வளவு இடத்துல ஒரு பொம்பளை ஆடும்போது நீ என்ன இருக்கணும் ஏதாவது கிட்டீங்க ஒரு மணியாவது அடிச்சு வந்துருக்கணும் வரையில மணி சத்தம் ஒண்ணு கேட்கல கேளுமா மணி ஆட்டினே உனக்கு சத்தம் கேட்கல அவன் நாக்கல மணியா இருக்கும் கேளு ஆறு நடிப்பவனு தான் பார்த்தேன் எங்க அடிச்ச போற ஆறனு இல்லம்மா கைக்கு எட்டல நீ அங்க அடிக்கிறோட வச்சுக்க இங்க எல்லாம் அடிச்சா கையை வெட்டி விடுவாங்க மூட்டோட கையை ஆறு நடிக்கணும்னு முயற்சி பண்ணனே முயற்சி பண்ண முடியல கைக்கு எட்டல என்னைக்கு இன்னும் முயற்சி பண்ணிட்டே இருந்தா எப்பயா முடியறது காலக முடிஞ்சு இவ்வளவு வருஷமா முயற்சி பண்றேன்னா இல்ல முயற்சி பண்ணல வேண்டாம் விட்டுட்டியே வேண்டாம்னா விடலாமா வேண்டான்னு எனக்கு ஒரு சில அதான் சொல்ல அது வேணாம் விடு அது ஏன் இங்க நோண்டிட்டு இருக்க விடு அது நோண்டல போ பேச்சு வாக்குல வர்றமா ஒரு விஷயம் எல்லாத்தையும் பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன் நான் எப்பொழுதுமே ஆண்களுக்கு மாதிரி கொடுத்து நான் பேசுவேன் என்னைக்காவது மரியாதை கொடுத்து பேசிருக்கேன் உங்களை யாராவது கூட பிறந்த ஒரு பொண்ணு ஆமா நாளைக்கு நான் கடிக்க போற ஒரு பொண்ணு கடிக்க போறியா அட கட்டிக்க நாயா நீனு அது இல்லமா கட்டிக்க போற ஒரு பொண்ணு என்ன வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கு காட்டின ஒரு பெண்ணு தாங்கி நிக்கிறது ஒரு பெண்ணு பூமாதேவி பாதுகாப்பா நிக்கிறது மேல ஆகாசம் பொண்ணு அந்த பெண்ணுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து நான் பேசுவேன் ஆனா மிஞ்சி பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க 80 வயசு கிளவியா இருந்தாலும் தொங்கி பார்க்காம விட மாட்டேன் மாறும் கிடையவே கிடையாது என்ன கிடையாது இப்ப கூட்டம் நடத்தி இன்னைக்கு திருவிழா நடத்துறாங்கன்னா சபையில இருந்து பேசுறது ஆண்களா பெண்களா ஓஹோ ஆண்கள் பேசுவாங்க ஆண்கள் 500 பேர் பேசினாலும் காரியத்தோட பேசுவாங்க காரணத்தோட பேசுவாங்க ஆனா பெண்கள் அப்படி கிடையாதுமா நாலு பேர் அந்த கோயிலுக்கு பின்னாடி உட்கார்ந்து பேசிட்டேன் ஊருக்குள்ள 4 குடும்பம் காலியாக போகுது வாய்க்கு பேசுறீங்களே பேசுற போட்டு திருவிழா வைக்கிறீங்களே 4 ஆம்பளை தண்ணியை போடட்டும் 4 தெருவே நாரி போயிடும் தப்பா நினைக்காதமா தண்ணிய போட்டா நாங்கள பச்சை குழந்தை மாதிரி குழந்தையும் குடியாரன் சம்பந்தம் இருக்கா எனக்கடான்னு பேசுறீங்க என்ன குடியாரன்னு சொல்லி அசிங்கப்படுத்தாத எங்க குடிக்கிறவள குடியாரன்னு சொல்லுவாங்க மதுப்பிரியர்னு சொல்லுமா மரியாதையா மானங்கட்டாளுக்கு குடியாரங்குது மரியாதை குறைவா இங்க குடிக்கிறதெல்லாம் மரியாதை குறையலையா குடிகாரன் சொல்றதா மரியாதை குறையல மது அருந்தக்கூடிய மதுப்பிரியரே குடிச்ச குடும்பத்தை கெடுக்குறீங்களே உங்களை எப்படிதான் கூப்பிடுறது நானு மரியாதையா கூப்பிடுன்னு சொல்றேன் மதுப்பிரியரேவா வாங்க மதுப்பிரியரே வாங்க எப்படி இருக்கு கேட்கல இனிமே இருக்குல்ல எனக்கு எரிச்சலா வருது எரிச்சலாச்சா தண்ணி எடுத்துட்டு ஊத்து ஆமா அப்படி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கியா வியாபாரம் பண்றேன் என்ன வியாபாரம் பாக்குறியா இளந்தப்பழம் வேணுமா வேணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் எப்ப கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் வாங்கி சாப்பிடுறீங்களா கொண்டு போவீங்களா இல்ல நீ கொடுத்தீனா சரி உனக்கு நேரே சாப்பிடுறேன்
எனக்கு நேரவா? ஆமா. ஆனா நீ சாப்பிடதான் ஆசைப்படுற. உண்மை இதுதான். ஏதாவது கொடுங்க விட்டுக்கற சொல்லி விடுவாரு. ஆமா, ஒரு நண்டை பிடிச்சா அந்த வாய்க்குல விடுங்க. நண்டை தான் பிடிச்சிட்டு வரேன். நான் கேக்குறது நீ விக்கிற இழந்த பழத்தை கேட்டேன். அவர் தான் வியாபாரம் பண்றாரு வேணுமான்னு கேட்டேன் உங்களை. அவன் அழுகுன பழத்தை வச்சுக்கிட்டு தெரியுறா. அப்படி சொல்லாதீங்க. நல்ல மனுஷனை போய் அழுகுன மனுஷன். அண்ணன் இன்னும் அழுகல. இனிமே அழுவாரு. செக்கச்ச வந்த பலம் இன்னைக்கு பலம் தெக்காச்சி வந்த பழம் தேனாட்டம் இனிக்கு பழம் எல்லோரும் வாங்கு பலம் நம்ம இலக்கிய பிறந்த பலம் எத்தனையோ பேருக்கிட்ட இருந்த பலம் பாத்தியா எடுத்து பார்த்ததில்ல இமாத்திட்டு பாத்தியா நீங்க பேருக்கிட்ட அந்த பழம் பார்த்தியா எடுத்து பார்த்த சைஸ்ல இம்மா பெருசு பார்த்தியா கைக்கு அடக்கமா நீங்க வாங்கிட்டீங்க பாட்டமா அட இருக்குது இந்த ஊரைகள் அகிச்சுக்கிட்டு சென்னையில் எந்த படம் எந்த பழம் வித்துட்டு இருக்கீங்க? நான் என்ன பழம் வைக்கிறேன் தெரியுமா? நீ என்ன பண்றீங்க? புளி என் பழத்தை வித்து. உங்க பழத்தை வித்துட்டு போங்க. எனக்கு என்ன? ஏமா நான் கேட்டேன் உங்க பழத்தை. கிடையாது. அந்த இடத்துல வியாபாரம் பார்க்கும்போது நீ வியாபாரம் பார்த்தா நான் ஏன் கேட்கிறேன். யாவது நான் பாக்குறேன் உங்க யாவது நீங்க பாருங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு வம்பு வேண்டான்டே இந்த மாதிரி நாலு தேமா சொல்றேன் சாமா இங்க பாருங்க உங்க பழத்தை எப்படி சொல்லி உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வேண்டான்டே இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால வாய்ப்பை ஏற்படுத்திக்கிடுவோம். வேண்டாம் யார் இஷ்டப்படுறாங்க வியாபாரம் பண்ணும்போது ஒத்து பண்ணணும். அதாம நல்லா இருக்கு. நீ ஓட்டுற காசு அப்புறம் என்கிட்ட உனக்கு நான் வீட்டுல கண்டிப்பா வாங்கி அதனால ஒண்ணும் கிடையாது. ஓட்டு சம்பாதிக்கலையே இது வரைக்கும் அப்படி இருக்கனால புளி ஏம்பலம் சக்கச்ச வந்த பழம் இது தெல்லக இனிக்கு பழம் தெக்காச்சி வந்த பழம் தேனாட்டம் இனிக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம் இது எனக்கு பிறந்த பழம் எத்தனையோ பேருக்கிட்ட புளிய பழம் பார்த்தியே எத்தனையோ பேருக்கிட்ட புளிய பழம் பார்த்தியா இம்மா பெருசு பார்த்தியா குட்டிக்கார இருங்க குட்டிக்கார அந்த ஆளு புளிய மலை வைக்கிறாங்களா புடலமலை வைக்கிறாங்க புடலங்க வைக்கிறியா 1.5 மலை தான் காட்டுறான் புளிய மலை தான். நான் புளிய மலை தான் பார்த்தது இல்லையா? நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? எவ்வளவு பெருசு இருக்கு புளியம்பழம்? நியாயமா சொல்லுங்க. இந்த ஆள் இவ்வளவு பெருசுன்றானே உண்மையிலே சொல்றேன். புளியம்பழமா புடலம்பழமா? உலகத்திலேயே பொய் சொல்ல தெரியாத ஒரே ஆள் நான் தான். பொய் சொல்லலையே. என்னமா உலகம் நம்புதோனியே? உள்ளூர் பழத்துக்கு மவுசனே. இங்க பாருங்க எந்த ஒரு பழமா இருந்தாலும் சரிதான் புளியம்பழம் உம்மா பரிசு இருக்காது. இருக்குமா நீ ஆனா பாக்க? நீ எதான் சொல்லி வயிறுச்சா குதிய கேட்டு போக நினைக்கிறியா? நீ பாக்கலன்னு சொல்லு. ஏன்னா இப்ப நம்ம ஊரு புளியம்பழம் வந்து கோணிக்கிட்டு இப்படி இருக்கு. ஒரு சேனல் இருக்கு. கேரளா பழம் அதுக்கு எல்லாமே சுருங்கி போய் முடுக்கால நடக்கும். ஏங்க கேரளாவில் மட்டும் புளியம்பழம் வித்தியாசமா இருக்குமா? ஆமா. அங்கேயே அம்மா அம்மா தானே கூப்பிடுறான். கிடையாது. அங்கேயே அம்மா அம்மான்னு தானே கூப்பிடுறான். அங்க புளி சுருங்கி போய் கண்ணங்கரையே அங்க வந்து ஏண்டா அம்மே அப்படி கூப்பிடுவோம். பொட்டிக்காரு அது சுருங்கணும் எனக்கு என்னது கேட்டதுக்கு விளக்கம் சொல்றேமா? அல்ல விளக்குறோம் புளியம்பழத்துக்கு. இவ்வளவு பெருசு எங்க இருந்து வருது தெரியுமா? எங்க இருந்து? ஆப்பிரிக்கால இருந்து இறக்குமதி. ஆனா இருந்தாலும் இங்க உள்நாட்டுல எல்லாம் சேல இருக்கு. வெளியில நீ வெளிநாட்டு ஆளு போல இருக்கு. வெளிநாட்டுல நீ இருந்து இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. கிளம்பிரு பேக்க தூக்கிட்டு காலையில. உண்மைதான். கிளம்பிடுவோமா? 2 பேருமே கிளம்பிடுவோமா? இல்லம்மா ஓட்ட காட்டணுமா இல்லையா? வேண்டாம் நான் ஆசைப்படவே இல்லை. இல்லம்மா இங்க இருக்க புளியம்பழம் போதும். அதுக்கு இல்லம்மா ஓட்ட காட்டணும்னா நீ கூட வந்தா தான் நான் காட்ட முடியும். அப்ப நான் தான் வேண்டான்றேன் அப்படியே காட்டுறேன். வேண்டாட்டாலும் பரவாயில்ல. வியாபாரத்தை சேர்த்து தான் பண்ண முடிவுக்கு வந்துட்டேன். அதனால 2 பேரும் சேர்த்தே பண்ணிட்டு போறோம். ரொட்டோர வீட்டுக்காரி ரொட்டோர இவ வீட்டுக்காரி. நான் அதுக்கு வரல. உங்க 2 பேரையும் புருஷன் அருவாள் வெட்ட போறான். என்னம்மா 2 பேரும் புருஷன் நான் வரல. ஏன் பொண்டாட்டி ஏன் புருஷன் என்னைய சொல்றாங்க? நான் வரலன்னு சொல்லிட்டேன். வரல நான். பாட்டு தரமா பாடுறேன். சங்கத்துல வந்து நிக்க சொல்லி கத்தியோட ரசப்பு சேலக்காரி ரோஜாப்பூ சேலக்காரி. போகட்டுமா? நான் நிக்கட்டுமா போகட்டுமா? நான் படிச்ச மாதிரி படிக்கணும். நிக்கட்டுமா போகட்டுமா? எதை விக்கிறேன்? அவர் பழக்கவழக்கம் அது, உங்க பழக்கவழக்கம் இது. நீங்க பொட்டி அமுங்க. நிக்கிற சின்ன குட்டி வந்தவராண்டி மதுரை சுண்ணாம்புதாண்டி போறாண்டி புதுக்கோட போயிடலாண்டி. வந்தவராண்டி மதுரை சுண்ணாம்புதாண்டி போனா போறாண்டி புதுக்கோட்டை போயில. நீ வியாபாரம் பண்ணி தடவுரி என்ன ஆடிக்கிட்டு என்னமா தலைவரா? ஏங்க என்னைக்காவது இப்படி ஆடி பாத்திருக்கீரா? இது என்ன ஆட்டமா இருக்கும்? என்னைய தடவுற பொம்பளை இந்த கேருமா இந்த ரகசியம் முன்ன பொண்ணு பொம்பளை பாத்திருக்கியா? சரி இத போய் அவங்க சொல்லலாமா? நம்மளுக்குள்ள நடந்த ஏய் ஊரே பாக்குறா நீ தடவுறத. அப்புறம் இவ்வளவு சொல்லாதன்ற வீடியோ வேற எடுக்கறாளோ? நடிக்காத ரொம்ப நடிப்பேன். இந்த 150 ரூபாய்க்கு வந்தவ 150 என்ன 50 ரூபாய் சேர்த்துட்டா? 101 தான். வந்தவராண்டி மதுரை சுண்ணாம்புதாண்டி போறாண்டி புதுக்கோட்டை போயிடலாண்டி. வந்தவராண்டி மதுரை சுண்ணாம்புதாண்டி.
சீசாவிலே நான் சேர்த்து வச்சே சுகுணா. சுகுணாவை சேர்த்து வச்சிருந்தியா? அப்ப அவ வீட்டுக்காரர் இங்க போயிருந்தாரு. ஐயோ ஒரு பாவமும் பண்ணாதவே, இப்படிலாம் சேர்த்து வச்சு பேசாதீங்க. என்னன்னு சொன்ன சுகுணாவை சேர்த்து ஐயோ வச்சு பாட்டு பாடுனமா, இந்த பாட்டுல சுகுணான்னு வருமா? எந்த பாட்டு பாடுனாலும் இப்படி வில்லங்கதமா பேச. சேர்த்து வச்சு ஜிகினா போட்டு சிக்கனா போட்டு இவர் என்ன சொன்னார்? சுகுணாவை சேர்த்து வச்சிருந்தாரு. நானா சொன்னேன் பாட்டை நீ மாத்திட்டா. என்ன சொல்ற? சுகுணா வச்சிருக்கேன்னு சேர்த்து வச்சு சிக்கனா போட்டு சேர்த்து வச்சேன் அவர் சிக்கனா போட்டு அது சேர்த்து சொன்னா சேர்ந்து சொல்ல சேரலையோ இந்த செவத்த புள்ள. இப்பதான் எனக்கு இந்த மழை நேரத்துல குளு குளுன்னு இருக்கு. ஏமா நீ யாரும் செவத்த பிள்ளைன்னு பாடுறிய? ஏ உண்மையிலே நீ செவத்த புள்ளதாமா? உனக்கு என்னமா? முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பாரு என்னைய. அடிச்ச பிறகு பாக்கணும். யானை சிகப்புனா சுண்டுல தெரிக்கும். இப்படி ஒரு அழகு யாரும் என்ன கிடையாது. தெரிக்குது? ரத்தம் தெரிக்கும், மூத்திரமா தெரிக்கும், ரத்தம் தெரிக்குமா? அப்படி சொல்லு. இதுக்கு நம்ம கலர் உனக்கு 50 ரூபா சேர்த்து நான் வாங்கி தருவேன். சின்ன சின்ன சீசாவில வச்சு சிக்கனா போட்டு அது சேர்ந்து சோதா சேரலையோ சோதா பேரலையோ ஏமா மரியாதை போறேன். என்னப்ப ஒத்து பண்றேன்னு சொன்னியானம்மா? பண்றேன்னு அப்ப நான் இடிக்குமா இப்படி வர ஒரு வேண்டிய ஆம்பளை கண்ணை திறந்துட்டு போகணுமா இல்லையா? கண்ணை மூடிட்டு பொம்பளை பிள்ளை எங்க இருக்கு, பொட்டி எங்க இருக்கு தெரியாம அடிக்கிறியே? பொட்டிக்காரு பாவம் இல்லையா? இடமும் சுருக்கமா இந்த கிடக்கு. பொட்டிக்கு பெயிண்ட் அடிக்க போறியா? மட்டும் குண்டி காரி. ஏப்பா நான் எப்படியா வந்திருக்கேன்? ட்ரெஸ் போட்டு வந்திருக்காப்ல இல்ல முடாயின்னு எப்படி வர்றாரு? உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? ஏன் எதப்பானாலும் இப்படி இடக்க மடக்க சண்டைக்கு நீ வரீங்க? இடக்கு முடக்கத்தானே பண்றது ஊராவே. நான் அப்படி பண்ணுவேன். அப்படியே பண்ணி பழகிட்டாப்ல. அவட்ட போட்டு காரி வல்லபு கொண்ட காரி. வட்ட புட்டு காரி வளவு கொண்ட காரி. அவர் வயசானவர், அவரை போட்டு கொண்டு வராங்க. ஓ டான்ஸ் பெரியப்பாவே இந்த அமுக்க அமுக்குறிய டான்ஸ் மாட்டிதான் என்ன அமுக்க அமுக்குவ நீ? பாம்பு மாதிரியே இருந்துச்சு அவரை பார்க்கும் போது. இன்னைக்கோ பாம்பு படம் எடுக்க போது சங்கத்துல நீ வாங்க போற. அது பாப்பா சிஞ்சின கஞ்சின கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடுதுவார் மேடையிலே ஆட்டமா. தம்பி உங்க துணியை ஓரம் கட்டுங்க, பச்சை துணி. ஒதுங்காத அளவுக்கு நீ துணியை பிடிச்சிருக்கணுமா இல்லையா? இல்லம்மா ஒதுங்குதுன்னு தெரியுதுல்ல, ஒதுங்க விடாம பிடிச்சி அதுதான் ஒதுங்கி வச்ச உள்ள போட்டு வர வேண்டியது. சர்வடிக்கிற வேண்டியதானே. நான் தனியா போலாம் நினைக்கிறேம்மா. போடுவோமா? மச்சான் மீச விச்சருவா மச்சான் மீச விச்சருவா அச்சினிகள்லாம் மச்சான் மீச விச்சருவா
ஆடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆஹா இந்த கையாட்டி கிட்டு அங்க போட்டு புடுங்குறாரு உள்ள போயில. வாடாதான் நான் போகணும். ரொம்ப நேரமா விட மாட்டாங்க. பவுடரை போட்டு பட்டை அடிச்சுட்டு எட்டி எட்டி பாக்குறாரு மனுஷன். உனக்கு முன்னால வரட்டு உனக்கு முன்னால ஒரு கூட ஆரம்பிச்சாரு. வெளியே வச்சு அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு அப்புறமா ஆடிக்கிறோம். அதனால ஒண்ணு நான் காதலிக்கலாம்னு ஆசைப்படுறேன். காதலிக்க கை விட மாட்டீங்களா? கையை விடுறதுக்கு என்ன பெட்டிக்காரன் அப்படி இல்லைங்க, கடைசி வரை காப்பாத்திராங்க. கடைசி வரைக்கும் இது வரைக்கும் கையை விட்டதே இல்லை. அதெல்லாம் இந்த ஏரியாக்காரர் விட மாட்டாங்க. அவன் விரல மட்டும் பெட்டிக்கார விரல மட்டும் கையை விட மாட்டேன். பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது யாரும் பாத்தீங்களா? பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது மேல போட்டதாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவது வேலையாகி போனது ஒண்ணு கொத்தி போடுது பூஜை கேட்ட பூவிது நேற்று தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்து பாவாடகத்தையிலே பார்த்தேனே மச்சான் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள நோகாம பார்த்து விட்டா வீரென்ன மிச்சம் கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சுத்தம் அச்சு வெள்ள பேச்சுல அகத்தோக்குற கொஞ்ச நேரம் பாரு நான் கோழி கேட்கிறேன் புள்ளி ஓடும் புள்ளிமான மல்லு வேட்டி இழுக்குது கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்து பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது ஊரெல்லாம் உன்னை பத்தி வெறுவாயமில்லை தூதாக யாரும் இல்ல தூது சொல்ல வாய் பார்த்த பொம்பளைக்கு போதாது புள்ள கஞ்சாட போல ஒரு பாசை இல்ல சுத்தி சுத்தி வந்து சோப்பு போடுற ஒட்டி போன குழலுக்கு சீப்பு தேடுற என்ன பார்த்து என்ன கேட்ட ஏட்ட ஏண்டி மாத்துற மாமன் பீசு பீச்ச கேட்டு வீப்ப குச்சி இருக்குது பூஜைக்கேத்த பூவிது நேத்து தாண்டி பூத்தது பூத்தது யாரத பார்த்தது மேல போட்டதாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவது சேலையாகி போனது கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது உங்களை பார்த்த உடனே ஓ இதுக்குள்ள வச்சிருக்கியா எதுக்குள்ள வச்சிருக்க? மனசுக்குள்ள பேக்குக்குள்ள வச்சிருக்க? இல்ல ஆனா மனசுக்குள்ளமா ஓ அதுக்குள்ளயா? நானும் உங்களை விரும்புறேன். நெசமாவா சொல்லவே இல்ல நீங்க கேட்கவே இல்ல. ஐயோ இன்னைக்கு கேட்டல வரும்போது நான் தூங்கிட்டேன்னா அதான் உங்களுக்கு சொல்ல முடியல. அது சரி இப்ப முடிச்சிட்டீல இப்ப முடிச்சிருக்கேன்னா இப்ப சொல்றேன் உங்களை விரும்புறேன். போகையில ஒண்ணா போறேன் எங்க? இல்ல ஒண்ணு மண்ணா போறேன் உங்க ஊருக்கா எங்க ஊருக்கா? போ எங்க ஊருக்கே போவோம் ஒண்ணும் பிரச்சனை இல்லவா ஒரு முடிவோட இருக்காரு டான்ஸை கிளப்பி கொண்டு வர மாதிரி. தேவட்டைக்கே கூட்டிட்டு போயிடுவோம். இருக்கஞ்செடி வரை இருக்க போட்டு செய்ய மாமா இருக்கஞ்செடி வரை இருக்க போட்டு செய்ய மாமா ஒரு கண்ணைய போல உருகி தவித்தேனே ஆமா நான் என்ன பொழுது நான் பாடத்தான் நீ நின்று பிரிக்கண்டே ஆடத்தான் ஏனோ என் மனதானா கருது வீணா கொடுத்து இருக்கஞ்செடியோடு முடிச்சே மாமா ஒரு கண்ணைய போல உருகி தவித்தேனே ஆமா
சின்ன பொண்ணு